வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்த 3 மாதங்களுக்கு உண்டான பதிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த 3 மாதங்களில் கிரகங்களின் நிலைகள், இந்த நிலைகள்னால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா 2025 முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்குது. இந்த 2025 கடைசி 3 மாதங்களில் நிறைய கிரகங்களின் உச்சபட்ச மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குரு அதிசார நிலை அடைகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சம் அடைகிறார், சூரியன் நீச்சம் அடைகிறார். அடுத்து உங்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடுக்கு செல்கிறார், சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த மாதிரியாக இந்த 3 மாதங்கள் கிரகங்களின் தன்மைகள் வெவ்வேறு விதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களில் இருக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மாறுபட்ட பலன்களை கொடுக்க போகுது. அது என்னன்றதை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல மேஷ ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்தில் தான் அந்த மேஷ ராசி இருக்குது. நெருப்பு ராசியும் கூட. அதிகப்படியான ஒரு கோபம், அடுத்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆற்றல், ஒரு திறமை மிக்க செயல்படுபவர்களாக இருப்பாங்க. இவர்களால் 4 பேர் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பவர்களால் நிறைய பேர் இவர்களினுடைய அறிவுரையின் பேர்லேயோ இல்லை இவர்களினுடைய ஒரு வழிகாட்டுதலின்படியோ நிறைய அன்பர்கள் மேஷராசி என்பவர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்திருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேறவும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் மேஷராசி என்பவர்கள் ஒரு சில இடத்துல தவறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களை அறியாமலே வரும். இவர்கள் என்னதான் அதிகப்படியாக ஒரு திட்டமிடுதல் அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா தன் குடும்பத்தை சீரமைத்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான முழு முயற்சிகளை இந்த மேஷ ராசி பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 3 மாதங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு அதிசாரம் வருகிறார். இந்த குரு அதிசாரம் பெறதுனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல சொத்துக்களை வாங்குறதுலையும் அதிக முனைப்புடன் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மேஷ ராசி என்பர்கள் முக்கியமா இந்த குரு அதிசாரமாகப்பட்டது டிசம்பர் வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் அவர் பயணிப்பார். அப்படி இருக்கும்போது இந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெறும் மனைகளை வாங்குறத தவிர்க்கணும் இந்த மேஷ ராசி என்பர்கள். ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்க அதிகப்படியான ஒரு பணத்தை லாக் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த வெறும் மனைகள் வாங்குறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கைமாத்தாக பணங்களை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் நீச்சம் அடைகிறார். அதாவது அக்டோபர் மாதம் நீச்சமாகி நவம்பர் மாதம் அவருடைய 7ஆம் இடத்துல போயிட்டு அந்த ஆட்சி பெற்று இருக்கிறார் அந்த சுக்கிரன். அதனால அந்த ஆட்சி பெறக்கூடிய அந்த சுக்கிரன் அந்த குருவும் அடுத்து அங்க உச்சநிலை அடைகிறார். 4ஆம் இடத்துல உச்சநிலை அடையும் போது அதிகப்படியான வருமானங்கள் அப்படின்றது தொழில் ரீதியாக இந்த அக்டோபர் மாதமும் நவம்பர் மாதமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனாலதான் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க போறீங்க. அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட திருமண ஏற்பாடுகள் ரொம்ப ஜரூராக நடக்கும். அதிகப்படியான ஒரு வரன்கள் வர்றதுக்கும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள்
இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சீரமைத்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி மேஷ ராசி ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்துறதுனால இந்த காலகட்டம் அதிலிருந்து கடனில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், அடுத்து அந்த தொழில் முன்னேற்றங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு வருவாய், இப்படிலாம் ஒரு இரட்டிப்பாக ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே சமயத்துல அந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து பயணிக்கும் போது ஏதாவது ஒரு மூன்றாவது நபர் தலையீட்டுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல சில குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், இந்த இடத்துல நீங்க உங்களுடைய ஆசையினால சில தேவையில்லாத ஒரு அவமானங்களையோ அசிங்கங்களையோ அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க வெளியில சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு ஒரு மீளா துயரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த 3 மாதத்துல அந்த சனி பகவான் நவம்பர் மாசம் நிவர்த்தி அடைகிறார், வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி இருக்கும்போது அந்த சனி மீண்டும் உங்களுக்கு ஒரு விரய சனியாக உருவாக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மேஷ ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்றதை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 மாதம் ஆன்லைன்ல ட்ரேட் பண்றதோ இல்லை யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இந்த மாதிரியான வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருமண ஏற்பாடுகள்ல நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னதுனால வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடிகள், அந்த வேலை விடக்கூடிய அளவிற்கு சில நெருக்கடிகள்லாம் வரதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த 3 மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், மேஷ ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு மிகவும் அதிகப்படியாக ஒரு பிரச்சனைகளை, ஏன்னா அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த 12வது மாதம் அந்த வருடம் முடியும் போது உங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு டைமாக இருக்கு. அதனால சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. அதிகப்படியான பிரச்சனைகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரம். இந்த வருடத்தின் இறுதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள், உங்களுக்கு சூரியன், இந்த மாதிரியான கிரகங்கள் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தேவையில்லாத வழக்குகள், விவாகரத்து வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு மிகவும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 3 மாதத்துல இருக்க போது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த 3 மாதம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய தசாபுத்திகள் ஒரு சாதகமான அமைப்பாக இருந்தது அப்படின்னா பல மடங்கு வருமானத்தை நல்லா கொடுக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நீங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சனியினுடைய நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி தேவையில்லாத விரைய செலவுல கொண்டு போய் விட்டுரும். அதனால அதையெல்லாம் டீட்டெயில்டா நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.